நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? நம்பர் 1, வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கணும். நம்பர் 2, உபவாசிக்கிறவளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசத்துல ஒரு 5 வகையான உபவாசம் இருக்குது. ஒரே நாள் உபவாசிக்கிறது, 3 நாள் உபவாசிக்கிறது, 7 நாள் உபவாசிக்கிறது, 21 நாள் உபவாசிக்கிறது, 40 நாள் உபவாசிக்கிறது. இந்த மாம்ச சிந்தையை மேற்கொள்வது ரொம்ப கடினம். இந்த மாம்சம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டே இருக்கும்? இந்த உலகத்தின் காரியத்தை அனுபவி, இந்த உலகத்தின் காரியத்து மேல ஆசைப்படு, இந்த உலகத்தின் காரியத்தின் பின்னாடியே போன்னு சொல்லி அது ஒண்ணு என்ன பண்ணும்? ஏவிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஏவிட்டே. இந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இருக்குது, இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம், இந்த இடத்துல உன் சிந்தை என்ன பண்ணுது? செதறாது. ஆனா வெளியே போன உடனே உன் சிந்தை என்ன பண்ணும்? செதறி மாம்சம் செயல்பட ஆரம்பிக்கும். அதற்கு செயல்படக்கூடாதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் நீ 3 வேளை என்ன பண்ணணும்? இத பட்னி என்ன பண்ணணும்? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 வேளை நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது ஏதாவது சாப்பிட